எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது கூடயே வரும் பாருங்கள். அந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய டைம் கொஞ்சம் ஒதுக்கி பாருங்கள். எத்தனையோ பேர் இந்த வாயில்லாத ஜீவன்களை வேண்டான்னு ஒதுக்குற இந்த காலத்தில் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. நிறையா பக்கம் இருக்கிறாங்க. உங்களுக்கு நாங்களாம் சேனலில் வந்ததுனால எங்களை மட்டும்தான் தெரியுது. நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. சரிங்களா? எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களால் முடிஞ்சது ஸ்ட்ரே டாக்குக்கு சாப்பாடு போடுறீங்களா? இல்லை வீட்டில் ஏதாவது நம்ம நாட்டு நாய்களை வச்சு பார்க்குறீங்களா? எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களையும் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துவோம். நிச்சயமாக நம்மளை பார்த்து இனி கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. அந்த வீடியோ பாருங்களேன். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இது ஒரு சின்ன குட்டிங்க. ஃபஸ்ட்டு இது எந்த ஊருன்னு சொல்லிடுறேன். இது திருநெல்வேலி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடங்க. அங்கே நீலாவதி சிஸ்டர் அப்படின்னு ஒருத்தங்க நம்ம சேனலுக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு, சப்ஸ்கிரைபர். சரிங்களா? அவங்க ஏரியாவில் ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்குறாங்க. அந்த ஏரியா கொடுக்குற குட்டிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு பார்த்துட்டு வர்றாங்க. அப்போ இந்த சின்ன குட்டி பஸ்ஸில் அடிபட்டிருக்குது. அது நான் வீடியோ பிளர் பண்ணியிருப்பேன். ஏன்னா சேனலுக்கு அது ப்ராப்ளம் ஆகும். அது இவங்களுக்கு தகவல் தெரிஞ்சோன்னா அந்த குட்டியை எடுத்துகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த காலை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே செலவாகியிருக்குங்க. இப்போ நாங்கள்லாம் ஏதோ ஒன்று எடுக்கிறோம்னா நிச்சயமாக உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம். இவங்களும் ஒரு சேனல் பண்ணுறாங்க. ஆனால் ஹெல்ப்பெல்லாம் எதுவுமே கேட்குறது இல்லைங்க, பாவம். இந்த குட்டிக்கு இப்போ காலை எடுத்துட்டாங்க. அது போக இனி ஒரு பொமேரியன் ஒரு குட்டி, அது வீட்டில் வளர்த்தி அது ரோட்டில் விட்டுட்டாங்க. அந்த குட்டி அதே போல் தான் எடுத்துகிட்டு வச்சு பார்த்துட்டு வர்றாங்க. இப்போ இவங்க இடம் இதுதான். இதுக்குள்ளே கோழி வச்சுருக்காங்க, ஆடு வச்சுருக்காங்க. அது போக இந்த ஜீவனும் வச்சுருக்காங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் கோழி வளர்த்துறோம் அதனால் இந்த நாய் ஆகாதுன்ட்டு. இவங்க பாருங்கள், கோழியும் வளர்த்துறாங்க. ஆனாலும் இந்த ஜீவனுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீலா ஸ்டார்டிங்கில் இவங்க மேலே ஒரு பிரியம் வச்சவங்க. அதுக்கப்புறம் இது கூட முழு மூச்சாக இறங்குனது நீலாவோட ஹஸ்பண்டு, கல்யாணம் குமார்னு என்னமோ ஒரு பேர் வரும். அவர் அந்த தம்பி தான் ரொம்ப இது மேலே ஒரு பாசம் வச்சு எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ வரைக்கும் பார்க்குறாரு. அவர் தான் இவங்களுக்கான ஃபுட்டெல்லாம் கொடுக்கறது, இடம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே அவர் தான். பரவாயில்லைன்னு சொல்லலாம். இதை விட இன்னொரு ஹைலைட்டான விஷயம், அவங்க ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 40 நாய்களுக்கு மேலே முறை இல்லாமல் பிடிச்சாங்க. அதை அத்தனை பேர்த்தையும் எதிர்த்து ஃபைட் பண்ணி அந்த குட்டிகளையெல்லாம் எடுத்த இடத்துலையே விட்டாங்கங்க. இந்த பொமேரியன் தான் படுத்துருக்கு பார்த்தீங்களா. இது அந்த வீடியோ நான் கண்டிப்பாக அதுவும் போடுறேன். அவ்வளோ மோசமாக இருந்துச்சுங்க. இப்போ இது எல்லாம் இவங்க பார்த்துட்ருக்கிறதுங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறையா இருக்கிறாங்க. வீடியோஸ் எனக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பாக இனிமேல் நம்ம சேனலில் நான் அதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தலான்னு பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் ₹1 கூட வெளியிலையும் ஹெல்ப் கேட்குறதில்ல. தன்னுடைய காசில் தான் பார்க்குறாங்க. நிஜமாகவே அதுவே ஒரு பெரிய விஷயங்க. கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே பார்த்துட்ருக்குறாங்க. அது போக ரோட்டில் இருக்கிறதும் பார்க்குறாங்கங்க. நிஜமாகவே இப்படி எல்லா பேரும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும் நீலா சிஸ்டர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த குட்டி இறந்து தாங்க போயிருக்கோம். இப்போ அதுக்கான ஒரு லைஃப் கிடச்சிருக்குது. நிச்சயமாக நீங்களும் யாராவது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு குட்டிகளுக்கு சாப்பாடு போடுறீங்க, கருத்தடை பண்ணி வரீங்க, எதாக இருந்தாலுமே நம்ம சேனலில் கொடுங்க, அந்த வீடியோ கொடுங்க. அவங்களையும் இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு என்னுடைய பெரிய ஒரு ஆசை. அதை கண்டிப்பாக நான் செய்வேன். ஏற்கனவே ஒரு அக்காவோடது போட்டிருப்பேன். அவங்க ஒரு 10 குட்டி வீட்டில் வச்சுருப்பாங்க. டாக்டர் அவங்க 10க்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாமே நம்ம நாட்டு நாய்ங்க. அதுதான் பெரிய இதில் ஒரு விஷயம். அதாவது ப்ரீடை வளர்த்தி அதை கொஞ்சிற மாதிரி கெஞ்சுற மாதிரி வீடியோ போட்டு எத்தனையோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இடையில இவங்கெல்லாம் எனக்கு பெரிய கடவுளாக தெரியுறாங்கங்க. ப்ரீடு எதுக்குங்க வளர்த்துறாங்க சொல்லுங்கள்? அவங்களுடைய ஆசைக்கு குட்டி போட்டால் சில பேர் சேல் பண்ணுறாங்க, அதுக்கு தாங்க. மற்றபடி பொதுநலன் அந்த இடத்துல இருக்குதானா? இல்லை. ப்ரீடு எடுக்காமல் இருந்தாவே இவங்களுக்கான லைஃப் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக வருங்காலங்களில் ப்ரீடை இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு இனிமேல் அது வராமல் இருக்கணும்.
நம்ம தாங்க வாங்கக்கூடாது. விற்க தான் செய்வாங்க, மக்கள் தான் வாங்கக்கூடாது. எல்லாமே கெட்டதும் கிடைக்கிது, நல்லதும் கிடைக்கிது இல்லைங்களா? அதுபோல் நம்ம நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுறணும். அதை நான் கெட்டதுன்னு சொல்லலை, அவங்க வந்து தான் இவங்களுக்கு லைஃபே இல்லாமல் போகுதுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களாம் வந்து ப்ரீடு வச்சுருக்கிறவங்க பரவாயில்ல, இனிமேல் அதை தவிர்த்துட்டு நம்ம குட்டிகளுக்கான உங்கள் வீட்டில் செடி வைக்கிற இடத்த கொடுத்தீங்கன்னா கூட போதும். ஒரே ஒரு கைப்பிடி அரிசி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா போதுங்க. நிச்சயமாக நீங்கள் கோவிலாக அலைய வேண்டியதில்லை, தான தர்மம் பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க. இதை மட்டும் பண்ணி பாருங்களேன். நீங்கள் உங்கள் வீட்டில் 7:30 நடக்குதாங்க, அந்த மாதிரி சனி பகவான் இதில் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்களேன். எனக்கெல்லாம் நிஜமாகவே நடந்துச்சுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.